அடுத்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா 8வது ப்ராப்ளம். ஒரு மின்கலம் ஒரு செல்லு சரிதானா 2 ohms 2 ohm ரெசிஸ்டன்ஸை இணைக்கும் போது அதன் வழியாக வந்து என்ன கிடைக்குதுன்னா 0.9 amps கிடைக்குது சரியா மின்னோட்டம் கிடைக்குது. அதே இது 7 ohms ரெசிஸ்டன்ஸ் அல்லது மின்தடை நம்ம கொடுக்கும்போது அதன் வழி என்ன பண்ணுதுன்னா 0.3 amps மின்னோட்டம் ஏற்படுத்துது. எனில் மின்கலத்தின் அக மின்தடையை கணக்கிடுக அல்லது என்ன சொல்கிறோம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி செல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க சரிதானா ரைட். அப்போது நம்ம 2 இதாக நம்ம போட்டு விடுவோமா. ஒரு செல்லு தான், அந்த செல்லுக்கு கரண்ட் I1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, I2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, எப்போ அதில் உண்டாகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R1ன்னு வச்சுக்க, அதில் உண்டாகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R2. முதல்ல I1 வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டுன்னா 0.9 amps வந்துருக்குது. ரெண்டாவது வந்து I2ங்கிறது எவ்வளோன்னு சொல்கிறோன்னா 0.3 amps. எப்போ இதில் எவ்வளோ கிடைக்குது 0.9 amps கிடைக்குதுன்னா அதில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா 2 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 2 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 0.3 amps கிடைக்குன்னா அதில் எவ்வளோ இருக்குது 7 amps ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 7 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஸ்மால் ஆர் எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி செல் அல்லது அக மின் தடைன்னு சொல்கிறோம்ல அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாரு I is equal to V/Rன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் சரிதானா. அதை வந்து என்ன சொல்கிறோம் psi டிவைடட் பை Rன்னு சொல்லுவோம் ரைட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் I1ன்னு வச்சுக்கிங்க. I1 is equal to என்ன போடுவோம் psi டிவைடட் பை R ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது இதில் என்னெல்லாம் வருது அதில் நம்ம கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, அந்த செல்லுக்குள்ளே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி தான் Rன்னு நம்ம கொடுக்கணும். அப்போ அது எப்படி போடலாம் R + Rன்னு போட்டுடலாம். R + R1ன்னு வச்சுக்க சரியா. அதை நம்ம எப்படி எழுதலாம் தட் இஸ் ஈக்குவல் டு I1 × R + R1 இஸ் ஈக்குவல் டு psi சரிதானா. psi காமன் எடுதானா. அடுத்து வந்து I2 இஸ் ஈக்குவல் டு psi டிவைடட் பை R + R2ன்னு சொல்கிறோம். அதை எப்படி போடலாம் I2 × R + R2 இஸ் ஈக்குவல் டு psi. இந்த ரெண்டு ஈக்குவல் தானே. ஏன் ஈக்குவலு ஒரே EMF தான், ஒரே மின் ஈக்குவேஷன் தான் ஒன்று பண்ணுது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல்னு சொல்லிடலாமா. அதாவது 1ஐயும் 2ஐயும் ஈக்குவல்னு சொல்லிடலாம் அப்படிதானா. 1 ஈக்குவல் டு 2. அப்போ எப்படி எழுது பார்ப்போம். I1 × R + R1 இஸ் ஈக்குவல் டு I2 × R + R2. இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல, ஈஸி தானே. I1 × R + I1 × R1 இஸ் ஈக்குவல் டு I2 × R + I2 × R2. இது இந்த ஸ்மால் ஆரெல்லாம் இங்கே கொண்டு வந்து பார்ப்போம். லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாமா, இதை இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ I1 × R மைனஸ் I2 × R சரியா இஸ் ஈக்குவல் டு இது இங்கே அங்கே கொண்டு போயிரு I2 × R2 மைனஸ் I1 × R1 சரி. இந்த ஆரை வெளியே எடுத்துகிட்டு பார்ப்போம். ஸ்மால் ஆரை வெளியே எடுத்துட்டோம்னா I1 மைனஸ் I2 இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து காமனாக எதுவுமே எடுக்க முடியாது, அதனால் I2 × R2 மைனஸ் I1 × R1 வந்துடுது. இப்போ நமக்கு என்ன வேணும் R வேணும். R இஸ் ஈக்குவல் டு இதை கீழே இறக்கிடலாமா. I2 × R2 மைனஸ் I1 × R1 டிவைடட் பை I1 மைனஸ் I2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும். I2 எவ்வளோ தெரியுது நமக்கு. I2னுடைய வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் 0.9 சரிதானா ரைட். R2 வந்து எவ்வளவு I2 வந்து எவ்வளவு I2 வந்து 0.3 × 7 மைனஸ் 0.9 × 2 டிவைடட் பை I1 மைனஸ் I2. I1 எவ்வளவு 0.9 மைனஸ் 0.3. இது எவ்வளோ வரும் ஆன்சர். R இஸ் ஈக்குவல் டு 2.1 வந்துருமா. 2.1 வந்துடும் சரியா. அது 9×2 18. அப்போ மைனஸ் 1.8ன்னு வரும் டிவைடட் பை எவ்வளோ 0.9ல் 0.3 போச்சுன்னா 0.6. அப்போ 2.1 8 இங்கே எவ்வளோ வச்சுது
இஸ் ஈக்குவல் டு 0.3 வந்துடும். அப்படி தானே? 0.3 கூட்டினா 2.1 டிவைடட் பை 0.6. அப்போ 1/2 1/2ங்கிறது எவ்வளவு? 0.5 ஓம்ஸ். அப்போ அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம்ல, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி 0.5 ஓம்ஸ். புரியுதா? ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, ஈஸியாக முடிக்கலாம்.